ஆமா அதுதாங்க போய் நிக்கணும். அது நம்மள ஒண்ணும் பண்ணாது. அப்பா ஆழமா தான் இருக்கான். வணக்கம் புதுக்கோட்டை மக்களே, நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, திருமயம் பக்கத்தில் ராயபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் லிங்கத்தூரணி அப்படிங்கிற ஒரு ஏரியா, ஒரு குளம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தன்னந்தனியாக ஒரு சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் நம்மகிட்ட சொன்னாங்க. அதை பார்க்கறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். எப்படி நம்ம அந்த இடத்த கடந்து வந்தோம் அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ராயபுரம் வந்துட்டோம் பால், ஒரு லொக்கேஷன் அனுப்பி விட்டாங்க. அங்கே தான் இப்போ போகணும். வா போய் பார்ப்போம். டவுனுக்குள்ளே ஃபஸ்ட்டு போவோம். இன்றைக்கி ராயபுரம் சந்தையோ சரியான கூட்டமாக இருக்குது. இந்த டவுனுக்குள்ளே வந்துட்டோம்னு வச்சுக்க, லிங்கத்தூரணி அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்பிவிட்டாங்க. அங்கே தான் வந்து இருக்கிறதா கேள்விப்பட்டான். போன ஒரு வண்டி திரும்பிச்சு, இந்த ரோடாவது வண்டி வருது. லெஃப்டா? லெஃப்டில் ரோடை காணுமே பாலு. இந்த ரோடு தானே? ஐயோ, இதில் போகணும். ரொம்ப தூரம் காட்டுதா இல்லை? ரொம்ப தூரம் போகணும் பண்ணா 100 மீட்டரா? ஐயோ, மாற்றி போயிட்டு இருக்கேன் பாலு. வழி மாறி மாறி காட்டுது. இந்த ஒத்தையடி பாதையை விட்டுட்டு தான் நம்ம அங்கிட்டு சுத்திட்டு வந்துருக்கோமா? வரையில வேற சமாளிக்கணுமே. மேப்ல வேற வீடை காட்டுது இல்லையே. கருவ காட்டுக்குள்ள தான் இருக்கும். அவர் சொன்னார் அப்போ என்கிட்ட, இந்த மாதிரி அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க ப்ரோ, கருவ காட்டுக்குள்ள தான் இருக்கும், நீங்கள் அங்கே ஆடு மாடு மேய்க்கிறவங்க தான் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ போகிறதுக்கு வழி இந்த வழி தானே, வேறு வழி இல்லையா நம்ம போகிறதுக்கு? நாய் காலத்தை திரும்ப எப்படியா தப்பிச்சு போகிறது? அந்த ஒரு பட்டையா தெரியுது. அவர் ஆல மரத்தடியில் இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இது கோழி பண்ண மாதிரிலாம் இருக்குது. அங்கிட்டு தான் ஓடுது வேற. இதுல போயிட்டு பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன். இதுல போயிட்டு இந்த பக்கம் போகுது. இந்த பக்கம் தான் பால் போகுது. இந்த நாய் தான் விரட்டுனுச்சு நம்மள. அது கருப்பு நாய் தான் முரட்டு நாயா இருக்கு. அம்மா, இங்க ஒரு சிவன் கோயில் இருக்குல்லம்மா, எங்கம்மா இருக்கு? சிவன் லிங்கம் மட்டும் இருக்கும்ல? நடந்து போலாமா? ஆமா, இதான் பாதை அதுக்கு? அப்படியா? ஆமா, அப்படியா? சரி சரி. இதுல போனா வண்டி போகாது. இங்க அத வரைக்கும் போகும் வண்டி. அவன ரெண்டு பேரும் ஆடி நிக்கறாங்க. அவங்க வண்டியை வச்சுட்டு அதுல நடந்து அதுல கும்பிடுவாங்க. அவங்கள்ட்ட கேட்டா வழி சொல்லுவாங்க தானே? போய் அந்த பணமரம் தாயா போயா. சரிமா சரி. தனி மூலையில இருக்கு, போயிட்டு வா. மீன் கடக்கா என்னன்னு தெரியல, துள்ளி குதிச்சிட்டு இருக்கு. மீன் கடக்கா இல்ல? பெரிய குளமா தான் இருக்கு. ஏதோ தண்ணிக்குள்ள தவி தவி குதிக்கிற மாதிரி இருக்கு. பயமா இருக்கு வேற. இங்க வந்து பாரு, இங்க ஏதோ சாமி தண்ணிக்குள்ள மூழ்கி தானே இருக்கு. என்ன சாமின்னு தெரியல. அந்த இடத்துல பாரு, ஏதோ அசைகிற மாதிரியே இருக்கு தானே. மீன் கிடக்குமா? வா இதுல ஆமா. அணில சுத்தமா இருக்குமா இல்ல பத்தையா இருக்குமா? ஆமா. டெய்லி கும்பிடுவீங்களா? அந்த சாமியை பத்தி எதுவும் தெரியுமாம்மா? எப்பயில இருந்து இருக்கு என்னன்னு? முன்னாடி தரையோட தான் இருந்துச்சா? ஆனா யாரும் கும்பிடுவீங்களா போய்?
ஆ இந்த பேர் சாயந்தரம். ஆ அப்புறம் நாங்களே சுத்தம் பண்ணி நாங்கள் அடுத்து சாமி அந்த லிங்கத்துக்கு இருக்கிற ஆ லிங்கத்தை எடுத்து அந்த முட்டிலே கிடக்கும் லிங்கத்தை ஆ நல்ல புத்தி. ஆ நம்ம பார்த்து தாங்க போய் நிற்கணும். ஆ அது நம்ம ஒன்றும் பண்ணாது. ஆ அது நல்லா போய் பாருங்க. ஆ தண்ணி கிடந்தா வந்துடுங்க. தண்ணி ஆனால் போக முடியாது தண்ணி கிடந்தா. வயலுக்குள்ள சேத்துலாம் இறங்கி போகணும். ஆனால் செருப்பு எனக்கு கழட்டி போட்டு போகலாம். ஆ என்ன போட்டுட்டே போங்க. ஆ அங்கே போய் ஆத்தி மரம் இருக்கு. ஆ இந்த மாதிரி பார்க்க மேல கொஞ்சம் மேல அது மேல தான் இருக்கு. ஆ கரையிலே ஆ சனி மூலையிலே இருக்கியா. நான் போய் பார்த்து வர்றேம்மா. நீங்கள் இருப்பியா தானே? நான் தான் ஆடுங்க வச்சுருக்கேன். அப்போண்ணா நாங்கள் போயிட்டு வர்றோம். என்ன பால் இப்படி விளையா இருக்கு ஃபுல்லாக தண்ணியை கிட்ட போனோம்னு ரொம்ப தண்ணியா. என்னம்மா அந்த ஓரத்துலையா? சரி சரி. ஒலை அப்பலையா? ஓகே ஓகே. இங்கே வரு தெரியுதா? சரி இந்த இடத்துலயா இருக்கு கேணியா? செருப்பு போட்டுக்கிறதுனே பரவாயில்ல. தண்ணி கிடக்கு இங்கெல்லாம். நம்ம ஊர்லாம் தண்ணியே இல்லை. ம் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும்னாங்க. பாம்பு பாம்பு வேற இருக்குன்னா அவள். அஞ்சாறு குரங்கு தானே அது. ம் இந்த இடத்துல தான் பால் சொன்னாங்க. என்ன பால் வர்றேன். அப்பளை கழட்டி போட்டுக்கிறேன். சுத்தம் பண்ணி தான் வச்சுருந்தாங்களாம். ஓ உள்ள உனக்கு பயமா இல்லை? இல்லையே பால். இந்த அம்மா சொன்னாங்களே 3 அடி உயரத்துக்கு தெரியும் அப்படின்னு. அங்கே இருக்கு பால். மாற்றி வந்துட்டான் பால். இன்னும் அப்பா அங்கிட்டு சுத்தமாகவே இருக்கு பால். வா சுத்தமாகவே இருக்கு அங்கிட்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் போல. அந்த அம்மா சொன்னாங்க அப்போ கொஞ்சம் தூரம் நேராக போனீங்கன்னா தெரியும் பானு. செருப்பு போட்டு நடக்க முடியல, வழுக்கு ரொம்ப. இங்கே பாதை வரு. அந்த அந்த அண்ணன் சொன்னார் தனியாக இருக்குண்ணா பக்கத்தில் ஒரு யாரு வா என்ன பண்ணுது ஆர்வத்தில் சாமியை பார்க்கணும் ஆர்வத்தில். ஐயோ ரொம்ப விளையா இருக்கு போல. அதனால ஆடு மேய்ச்சிருப்பாங்க போல. இங்கே வரேன். காலையிலலாம் ஆடு மாடு வந்திருக்கும் போல. இது ரொம்ப விளையாடல இருக்க மாதிரி இருக்கு. இது என்ன அது? என்னமோ நெட்டு. எது ஆடு மாடு நடந்திருக்குமா ஒரே நேரில் வரிசையா? வா பார்த்துக்குறோம். அந்த அம்மா சொன்னிச்சு அப்போ ரொம்ப விளையா இருக்கும்பா. ஆகா இரு வர்றேன். இருக்கட்டும் வா. பகவானே யாரோ வழிபட்டுருக்காங்க பாலு. அப்பா ஒரு வழியா வந்தாச்சு. இந்த இடம் பாரு அங்கிட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு. இந்த இடம் பாரு எவ்வளோ க்ளீனாக இருக்கு. ஆளு வந்து வழிபடுவாங்க போல. அந்த பாட்டிமா தான் சொன்னாங்க நாங்கள்லாம் சுத்தம் பண்ணி கும்பிடுவோம்ப்பா, இப்போ தண்ணியாக கிடக்கிறதுனால போகலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே வந்து பாரு அரச மரத்தில் பாரு பனை மரம் தெரியுதா?
அரச மரத்துலேருந்து வளர்ந்துருக்கா இல்லை உள்ளே இருந்து வளர்ந்துருக்கான்னு தெரியலையே. இங்கிட்டும் காணமே. இங்கே பாரு, இங்கே வந்து பாரேன். இங்கே பாரு உள்ள காமியே. ஆ மேலே பாரு. ஒரு அதிசயம் தான். மக்களே, இந்த தெய்வத்தை பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் கடந்து வந்தோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாகவே ரொம்ப தூரம் வழி தெரியாமல் விசாரிச்சு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நடந்து வந்த பாதையுமே நான் காமிக்கிறேன், பார்த்துருப்பீங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம இந்த தெய்வத்தை வந்து பார்த்துருக்கோம். ஒரு மாதிரி இல்லை ஃபேஸ்புக்கில் வரும். இது எவ்வளோ பழமையான சிவலிங்கம் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு தெரியுது. இந்த பார்த்துட்டிங்கன்னா லிங்கமே பார்த்துட்டிங்கன்னா 4 அடி உயரத்தில் இருக்குது. 3 அடி குறைஞ்ச 3 அடி 4 அடி உயரத்தில் இருக்குது. இந்த மரமெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பழமையான மரமாக இருக்குது. இந்த மரத்தடியில் தான் இந்த சிவபெருமான் இருக்கார். பக்கத்துலேயே ஒரு சிவலிங்கம் இருக்குது, அது இப்போ வச்சது அப்படின்னு சொல்லி அந்த நமக்கு இன்ஃபார்ம் பண்ணவங்களே சொன்னாங்க. அவங்களால வர முடியல, கொஞ்சம் வெளியில் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப சிரமப்பட்டு அந்த இடத்துக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஊரை சார்ந்த யாராவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாமியோட வரலாறு இல்லை இந்த இடத்த பற்றின ஏதாவது தகவல்கள் தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கட்டும். என்ன சரகுது இந்த இடமெல்லாம் ஏதோ வண்டி போன மாதிரி தானே தெரியுது. மழை பெஞ்சதுனால வர முடியல. என்ன இப்படி கிடக்கு? ஐயோ, பயமா வேற இருக்கு. ஆழமாக தான் இருக்கான். யாரு வாட்டர் கேன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மொண்டு காலை கழுவிட்டு போயிடலாம். ரொம்ப சகதியாக இருக்கு. இவ்வளோ தண்ணி கிடக்கு, கையில் முழுற அளவுக்கு. நம்ம ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறண்டு போய் கிடக்கு மக்களே. இங்கே பாருங்க தண்ணி எப்படி கிடக்குன்னு. ஐயோ, இந்த இடத்த எப்படி கடந்து போகிறோம்னு தெரியலையே. ஓ, இந்த கொல்லை மட்டும்தான் பால் இந்த இப்படி இருக்கு. இங்கே பாரு, இந்த கொல்லை பாரு எப்படி இருக்குன்னு. இந்த கொல்லை மட்டும்தான், அந்த இங்கேருந்து அந்த இந்த நேருக்கு மட்டும் அப்படி இருக்கு. இந்த குளத்தில் உள்ள தண்ணி இது ஊறிக்கிட்டு வருமோ? அப்பா, ஐயோ, போட்டாங்க. செருப்பு போடு. செருப்பு போட்டு நடக்க முடியல, வழுக்குது ரொம்ப. செருப்பு போட்டுக்கிறோமா? சரிவா, மெதுவாக அப்படியே போகிறேன். இங்கிட்டு கூட கொஞ்சம் ரொம்ப ஒலையா இல்லை, தண்ணி இருக்குதா ஆனால் ஒலையா இல்லை. இந்த இடம் தண்ணியா? ஆ, பார்த்துட்டாமா, சந்தோஷம். என்னம்மா கும்பிட்டாது? வர்ற வழியில தான் நாயா குலைக்குது. வந்துட்டேன். பார்க்கலாம். நல்லா இதெல்லாம் காஞ்சு போய் கிடக்கும். சாமி கும்பிடுவீங்க ஆனா இப்ப சிவன் ராத்திரிக்கெல்லாம் கும்பிட்டாங்களா? போக முடியல. சரி சரி, எல்லாம் கும்பிடுவீங்க, போவீங்க, கும்பிட்டு வருவீங்க. என்ன கும்பிடா தேங்காய் யாரும் தேங்காய் உடைச்சிருக்காங்க. அவனை கூட காணு ஓரளவுக்கு சும்மா கும்பிடலாம். அதுல ஒரு பாம்பு இருக்கு, யாரையும் ஒண்ணும் பண்ணாது, யாரு மேய்ச்சாலும் ஒண்ணு கட்டாது. கொலைய ஒடிச்சுதான் நாங்க பூசுவோம். மத்த விளக்க மரம்லாம் போட்டு கூட்ட மாட்டோம். அது வந்து ஒண்ணும் பண்ணதில்ல. அம்மா எதையும் பயமுறுத்தாங்க அப்படின்னு அந்த கல்லுகளே சுருக்கிட்டு போகும். சரி, வரேம்மா. ரொம்ப நன்றிம்மா, நீங்க வழி சொன்னதுக்கு. இல்லைன்னா நாங்க சுத்திக்கிட்டு கிடந்துருவோம். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா.